வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் 5 அட்டகாசமான கொரியன் தமிழ் டப்டு மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 5மே மாஸ்டர் பீஸ் ஒருத்தான மூவிஸாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5ஆவதாக பார்க்க போகிறது 2018 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன விச் பார்ட் 1. இந்த படத்துக்கு IMDbல 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லூசியோடைய கான்செப்டில் தான் இந்த படமும் இருக்கும். என்ன லூசி வந்து சைஃபை த்ரில்லர் சேனலில் கொண்டு போவாங்க. பட் இதில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி இருப்பாங்க. எங்கேஜ் உள்ள ஒரு லேடி. அவங்களுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் மெமரி லாஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கப்புள் வந்து இவங்கள தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ஆனால் அதுக்கு பிறகு தான் பல பிரச்சனைகள் இவங்கக்கிட்ட வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸுமே வரும். ஸோ இதெல்லாமே எப்படி சமாளிக்கிறாங்க அண்ட் இவங்களுக்கு தெரிய வர விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜானரில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. 4th இடத்துல பார்க்க போகிறது 2017 ஒரு ஆக்ஷன் கிரைம் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன அவுட்லாஸ். இந்த படத்துக்கு IMDbல 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆக்ஷன் மன்னன் டான் லீ நடித்த படம் தாங்க. இந்த படத்தோடைய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டோரி தான். நார்மலான போலீஸ் ஸ்டோரி தான் இந்த படங்களில் இருக்கும். இதிலே வந்து 4 பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. 4மே ஒரே மாதிரி தான். ஒரு போலீஸ் இருப்பான். ஸோ அவன் ஒரு க்ரைமை கண்டுபிடிப்பான். அந்த வில்லனை வந்து கண்டுபிடிச்சி அவனை தோக்கடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் போகும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் ஹைலைட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ டான் லீயை பார்க்குறதே வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக தான். இந்த படத்தில் அது பயங்கரமாக இருக்கும். அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த காமெடி சென்ஸ் அது எல்லாமே வந்து பக்காவாக இந்த மூவியில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஒரு போலீஸ் ஒரு க்ரைம் நடக்குது, அதை எப்படி அவர் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடிய படம் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். 3rd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி 2010 ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன ஐ சா த டெவில். இந்த படத்துக்கு IMDbல 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேமில் ஃப்ரண்ட் மேனாக நடிச்சிருப்பார்ல, ஸோ அவர் தான் இந்த படத்துலையுமே நடிச்சிருக்காரு. இது கொஞ்சம் வைலன்ஸான மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்பை ஒரு ஏஜென்ட்டாக இருந்திருப்பார். ஸோ அவருடைய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யாரோ போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த யார் போட்டு தள்ளினான்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஸோ ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த ரிவெஞ்ச் கான்செப்டை வச்சுட்டு பயங்கரமான வைலன்ஸ் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வைலன்ஸ் விரும்புகிற ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. 2nd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி 2019 4 ஆஸ்கார் அவார்டு வாங்கின பாராசைட். இந்த படம் IMDbல 8.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. கொரியன் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் வாங்கின ஒரு படம் அப்படின்ற ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு படம் தாங்க இந்த பாராசைட்டு. இந்த படம் ஒரு காமெடி த்ரில்லர் கேட்டகரியில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஏழையாக இருப்பான். அவனுக்கு பணக்காரவங்க வீட்டில் ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அங்கே அவன் வேலை பார்க்கும்போது அவனோட ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே அந்த வீட்டில் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுறான். அங்கே அந்த வீட்டுடைய ஓனருக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு விஷயம் வந்து தெரியும்போது பயங்கரமான ஒரு த்ரில்லராக போயிட்டுருக்கும். டார்க் மூடில் இந்த படம் போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த கதையை கேட்கும்போது நம்ம விஜய் பழைய படத்தில் நடித்த அந்த கதை மாதிரியே இருக்கும். ஆமாங்க, அதே தான் சிங்க் ஆச்சு. ஸோ எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும் இது. ஸ்டார்டிங் என்னதான் கொஞ்சம் ஸ்லோவாகவும் காமெடியாகவும் ஆரம்பித்தாலும் போக போக ஒரு டார்க் டோனில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தை. இன்ன வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவினே சொல்லலாம். 4 ஆஸ்கர் அவார்டு வாங்கினா சொல்லவா வேணும். ஸோ இந்த படம் வந்து சோனி லிவ்வில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பார்க்க போகிற மூவி த கொரியன் மாஸ்டர் பீஸ் ஓல்டு பாய். இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் சோசியல் மீடியாவில் இந்த படம் ஏகப்பட்ட பேர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2003 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே இந்த படத்தை பற்றி பேசாத ஆளே கிடையாது. இந்த படம் IMDbல 8.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஹீரோ 15 வருஷமாக வந்து ஒரு இடத்துல அடைஞ்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுறாரு. ஸோ இவர் யார் அந்த 15 வருஷம் அங்கே அடைச்சு வச்சா அப்படின்ற
காரணத்த தேடுவாரு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். யார் அவர அடைச்சு வச்சது? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து அவருக்கு தெரிய வரும்போது, பல ட்விஸ்ட்டுகள் இந்த படத்துல இருக்கு. அண்ட் கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு மூவியா இருக்கும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டிஸ்டர்பிங்கான ஸ்டோரிய வந்து பார்க்கக்கூடாது, பார்க்க வேணான்னு நினைக்கிறவங்க இந்த படத்த பார்க்காதீங்க. பட் இது ஒரு சூப்பரான படம். ஹைலி ரெக்கமெண்டட்ன்னு சொல்லுவேன். இந்த படமும் அமேசான் பிரைம் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கணுன்றவங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இதோட 5 கொரியன் ஹைலி ரெக்கமெண்டட் தமிழ் டப்டு மூவிஸ் முடியுது. ஸோ இத தொடர்ந்து நெறைய மூவிஸ் லிஸ்ட்ட வந்து நம்ம வீடியோஸ்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதான் எனக்கு குடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.